இந்த ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் இருந்தா போதும், நம்ம ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம், வெயிட் லாஸ் பண்றதுக்கான ஒரு ரெமெடி. இந்த 3-in-1 ஜூஸ்னே இந்த ஒரு ஜூஸ சொல்லலாம். இந்த ஜூஸ நம்ம ஈஸியா சிம்பிளா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். ஹேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஈஸியா க்ளோயிங்கா எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது சிம்பிளாவே கிடைக்கிற ஒரு வீட்லயே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். எந்த பொருளும் இல்ல, நம்ம நெல்லிக்காய் தான். நெல்லிக்காவும் கருவேப்பிலை இது மேக்சிமம் ஈஸியா கிடைக்கும். நம்மளுக்கு ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. வெளியே எவ்வளவோ கிரீம், ஹேருக்கு ஒரு பொருள், ஸ்கின்னுக்கு ஒரு பொருள், இன்டேக் எடுத்துக்கிறோமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு பவுடர் தண்ணியில கலந்து குடி, தேவையே இல்ல. நம்ம ஹெல்த்தியா ஒரே இந்த ஒரு ஜூஸ்க்கு மட்டும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸ்டொமக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே சரியாகும். ஹேர் அவ்வளோ ஸ்ட்ரென்தனா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா வளரும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமுமே சரியாகும். கரும்பில்லு, ரிங்கிள்ஸ், ஸ்கின் க்ளோயிங், அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே ஒரு ப்ராடக்ட்னா இந்த நெல்லிக்காய் வித்து கருவேப்பிலை ஜூஸ் தான். கருவேப்பிலை நெல்லிக்காய் ஒரு 3 இல்ல 2 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். பெருசா இருந்தா 2 நெல்லிக்காய், சின்னதா இருந்தா ஒரு 3 நெல்லிக்காய். அவங்களுக்கான இன்டேக்கு அளவா ஒரு ஆளுக்கு அளவா இது எடுத்திருக்கேன். ஒரு கொத்து நிறைய கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கொழுந்து கருவேப்பிலை. அதோட ஃப்ரெஷ் கருவேப்பிலையோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கருவேப்பிலையும் நெல்லிக்காய் இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இது ரெண்டையுமே மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு அதை நல்லா ஜூஸ் எடுத்து தினமுமே ஒரு எம்டி ஸ்டொமக்ல நம்ம குடிச்சிட்டு வர்றோம் அப்படின்னா ஸ்டொமக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே நம்மளுக்கு சரியாயிரும். அப்புறம் ஹேர் ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஈஸியா ரொம்ப தின்னா இருக்கும் முடி. கை வச்சு இப்படி தொட்டாலே ஈஸியாவே கொட்டும் முடி. சாதாரணமாவே கொத்து கொத்தா முடி வரும். இந்த நெல்லிக்காய் வித் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கு நெல்லிக்காவுல. கருவேப்பிலையிலுமே நம்மளுக்கு விட்டமின் ஏ, புரோட்டீனுமே இருக்கு. ரொம்ப எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 1 மந்த்லயே நம்மளுக்கு ஈஸியாவே தெரியும். ஒரு 3 மந்த் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமுமே சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும். நம்ம எது எடுத்தாலுமே ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு 1 டே 2 டேஸ் எடுத்தோடனே எனக்கு ஒரு ரிசல்ட்டுமே இல்ல, ஓகே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு 1 மந்த் நம்ம கரெக்டா எடுத்துட்டு வந்தாலே நம்மளுக்கு ரிசல்ட் ஈஸியாவே நம்மளுக்கு தெரியும். ஹேர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஐல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அதையுமே நம்மளுக்கு சீக்கிரம் சரி பண்ணும். ஏன்னா விட்டமின் ஏ இருக்கு. அடுத்து ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின்ல இருக்கிற எந்த ப்ராப்ளம், அலர்ஜி, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அது இருந்தாலுமே நம்மளுக்கு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை இதோட காஸ்ட் ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது. ஈஸியாவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கம்மி ரேட்லயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த நெல்லிக்காயை விட்டுட்டு நம்ம காஸ்ட்லியா ஆப்பிள், மாதுளை இந்த மாதிரி இதோ புதுசு புதுசா பழம் வந்திருக்கு, அதுல அவ்வளவு சத்து இருக்கு, இதுல இவ்வளவு சத்து இருக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். பட் உண்மையான ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காவில இருக்கிற ஒரு சத்துல ஒரு 50% கூட நம்ம வாங்கி சாப்பிடுற ஆப்பிள், மாதுளை இதுல எல்லாம் இருக்கவே இருக்காது. சோ இந்த நெல்லிக்காவை சாப்பிடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சத்து இருக்கு. அப்பவெல்லாம் நம்ம நெல்லிக்காய்ங்கிறது ஈஸியாவே கிடைக்கும். டக்குன்னு புடிங்கி சாப்பிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். பட் இப்பவெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிடறதுனாலே ஒரு அதிசயமா தான் சாப்பிடுறாங்க. வெளியே என்னதான் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணாலும் அதுல ஒரு 50% கூட நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. நம்ம இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம உடம்பு ஃபுல்லாவே அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாவே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வயிறு கிளீனா இருந்து நம்ம வயிறு ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட ஸ்கின்னுமே ஹேரும் அவ்வளோ அதோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது ஈஸியாவே பார்க்கலாம். ஸோ இன்டேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.